ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு கார்த்திகை மாதத்துக்குரிய பலன்களை காணவிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா கோள்களின் நிலை, நம்மளுக்கு சூரியன் விருச்சகத்தில் பயணிப்பதான் கார்த்திகை மாதம் சொல்கிறோம். இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப சிறப்பான மாதம். ஆஸ் யூஷுவலாக ஏற்கனவே நம்மளுக்கு சனி மீனத்தில் இருக்கார். குரு நம்மளுக்கு கடகத்துலேயும் மிதுனத்துக்கும் இந்த காலகட்டம் வக்ரமாகி பயிற்சி ஆகும். விருச்சகத்தில் தான் இப்போ கிரக கூட்டணியே காணப்படும். சூரியன் புதன் செவ்வாய் பிற்பகுதியில் சுக்கிரனும் அங்கே இணைந்து விடுவார். செவ்வாய் இந்த மாதம் 21ஆம் தேதி அவர் தனுசுக்கும் பயிற்சி ஆவார். சந்திரன் இந்த மாதம் ஆரம்பத்தில் கன்னியில் உதயமாகிறார். இந்த கோள்களின் கோச்சார நிறையால் கார்த்திகை மாதம் இந்த 12 ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் நடக்கவிருக்குது என்பதை தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக நம்ம காணவிருக்கிறோம். இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். ஏன்னா இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதம். அனைத்து விதமான சுப நிகழ்வுகளும் அருமையாக செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். கார்த்திகை மாதம் ஆரம்பத்திலேயே ஐயப்பனுக்கு மாலை போடுவோம். அது மிகப்பெரிய ஒரு சனிக்கான ஒரு பரிகாரம் சொல்லலாம். 7 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, இல்லை சனி தசாவே நடக்குது, சனி தோஷமாக இருக்குதுனாலே ஐயப்பனுக்கு மாலை போட்டு இந்த சாமியே சரணமையப்பா சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு தவ வாழ்க்கை. அதுக்கு ஒரு மிக சிறப்பான பரிகாரம் சொல்லிடலாம். இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி தீபம், பரணி நட்சத்திரத்தன்றைக்கு தான் பரணி தீபம் ஏற்றுவோம். அந்த பரணி தீபம் ரொம்ப விசேஷமானது. அதற்கு யம தீபம்னு பேர் இருக்குது. அதுக்கு எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 3, 12, 25 புதன்கிழமை அன்று நம்மளுக்கு அந்த பரணி தீபத்தை நம்ம வழிபட போகிறோம். இன்னும் இந்த பரணி தீபத்திற்கு ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாழும் காலத்திலும் நம்ம வாழ்க்கைக்கு அப்புறம் மேலுலக வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கை சிறப்பாக அமையும். நம்ம நரகத்துக்கெலாம் போக வேணாம், டைரெக்டாக நமக்கு சொர்க்கலோகம் தான். ஏன்னா போகிற வழி ரொம்ப இருட்டாக இருக்குமா. அதுக்கு யம தர்மராஜாவே சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் பூலோகத்தில் பாவம் செஞ்சு கஷ்டப்படுறீங்க, மேலோகத்துலேயும் நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்க இந்த பரணி தீபத்தன்று ஒரு 5 தீபங்களை ஏற்றி சிவபெருமானை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு நிம்மதியான வாழ்க்கையையும் ஒரு புண்ணிய பலாபலன்களையும் பெற்றுக்கொள்ளலாம்னு. மறுநாள் கார்த்திகை தீபம் 4/5/2025 நம்மளுக்கு வியாழக்கிழமை அன்று வருது. அன்று சிவபெருமானை விரதம் இருந்து வழிபடும் பொழுது நம்மளுக்கு ஆணவம் என்ற சொல்லே இல்லாமல் அந்த அருவமும் உருவமும் இல்லா அண்ணாமலையான் நம்மளுக்கு அருமையான பலன்களை தந்துடுவார். ஏன்னா ஜோதி வடிவில் இருக்கிறார். அதனால் நம்ம கர்மா அனைத்தையும் போக்கி நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடியவர் சொல்லலாம். அதற்கு அடுத்த நாள் வரக்கூடிய 5ஆம் தேதி பாஞ்சராத்திர தீபம் பேர். அது விஷ்ணுவை வழிபடுறது. அன்றைய தினம் நம்ம தீபமேற்றி வழிபடும் பொழுது பெருமாளுடைய முழு அனுகிரகத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாதம் வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப விசேஷம். அன்றைய நாள் நம்ம பெருமாள் வழிபாடு வைத்து கொள்ளும் பொழுது 54 வகையான தோஷங்கள் போகுமா. அப்போ பார்த்துக்கோங்க, இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் நீங்கள் காவிரியில் நீராடினீங்கன்னா உங்களுக்கு சகல தோஷ நிவர்த்தி, எல்லா விதமான பாவங்களும் போயிடுன்றாங்க. எப்படி துலாம் மாதம் சொல்லக்கூடிய அந்த துலாஸ்தானத்துக்கு சிறப்போ, இந்த கார்த்திகை மாதம் முதல் நாளில் நீங்கள் வழிபடுறதும் அவ்வளவு சிறப்பு. இதற்கு பேரே முடவன் முழுக்குன்னு தான் பேர். இப்போ கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே மாதம் முதல்லேருந்து அந்த மாதம் முழுவதுமே கார்த்திகை 1லேருந்து அந்த 30 வரைக்கும் வாசலில் 2 தீபங்கள் நிச்சயம் ஏற்றணும். ஏன்னா தீபங்கள் ஏற்றி வழிபடும்பொழுது அனைத்து விதமான தேவர்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும். கார்த்திகை நட்சத்திரம், திருக்கார்த்திகை நட்சத்திரம் அன்று சிவபெருமானை மட்டும் வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள். அன்று ஷட்கோண தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கி நம்மை வினைகளை தீர்த்து நம்மளுக்கு முழுமையான பலன்களையும் பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடியவன் வள்ளல் முருகப்பெருமான். அதனால் வழிபாடை தவறாமல் செய்து யார் யாருக்கு என்னென்ன வழிபாட முடியுமோ அந்த வழிபாடுகளை செய்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த கார்த்திகை மாதம் நிறைவான மாதத்திலாவது எங்களுக்கு 1-2 நல்ல பலன்கள் நடந்துடாதா அப்படின்னு ரொம்ப புலம்பும் விருச்சகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் உங்கள் வாழ்வில் வசந்தம் அப்படின்னு சொல்லலாம். விருச்சகம்
வீறு கொண்டு எழும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ராசி அதிபதி ராசியில் ஆட்சி ஆகிறார். அப்புறம் வந்து அவர் 2ஆம் இடத்துக்கும் செல்வார். சுக்கிரன் 12இல் விபரீத ராஜயோகத்தை தந்து கொண்டு இருக்குது. 12ஆம் இடத்தில் 12ஆம் அதிபதி ஆட்சி மூலத்திரிகோணம் விபரீதமாக நடக்க போகிற செயலையும் ராஜயோகமாக மாற்றி தருகிறார் அப்படின்னு சொல்லலாம். நல்லா குரு பார்வை இவங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துரும். என்ன வாழ்க்கையை நான் கண்டேன், நான் நிறைய வந்து குடும்பத்துக்காக உழைச்சேன், நண்பர்களுக்காக ஹெல்ப் பண்ணேன், அதே போல் கூட பிறந்தவங்களுக்காக கஷ்டப்பட்டேன், ஆனால் யாருக்குமே என்னுடைய அருமை தெரியல அப்படின்னு புலம்பக்கூடிய இதே விருச்சகம்தான் யாருக்குன்னா ஒருத்தருக்கு ஒரு உதவி அப்படின்னா முன்னாடி வந்து நிற்கிறது. நிறைய பார்த்துருப்பீங்க நம்ம இதில் வந்து ஒரு காவல்துறையாக இருக்கட்டும், ஒரு இராணுவமாக இருக்கட்டும், யாருக்குன்னா ஒரு கஷ்டம்னா முதல்ல வந்து களமிறங்கக்கூடியது இந்த விருச்சகம். தாய்மை குணம் நிறைந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். அது நம்பிக்கையை மட்டும் பெற்றுட்டா போதும், 3 படைகளின் வந்து ஃபோர்ஸை வந்து நம்ம கண்கூடாக காணலாம். அந்தளவுக்கு நம்மளை வந்து பாதுகாத்து கொள்ளும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த விருச்சகத்திற்கு இந்த மாதம் ரொம்ப அருமையான பலன்கள். நல்ல பொருளாதார வருவாய், நல்ல பாக்கியங்கள், அதே போல் நல்ல வந்து ஒரு வேலை வாய்ப்பு. இது வரைக்கும் வந்து வேலையில் நிறைய கஷ்டம், அந்த வேலையை விட்டுடுவேனா அப்படிலாம் மனம் நல்லா புலம்பிக் கொண்டிருந்த விருச்சிகத்திற்கு நல்ல தொழில் மாற்றங்களை கொடுத்துரும். ஒரு இன்ஸ்டால்மெண்ட்லேயாவது ஒரு ஃப்ளாட் வாங்குவீங்க, இல்லை ஒரு ஃப்ளாட் வாங்கினாங்க ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறது, இல்லை ஒரு லக்ஸுரியான ஒரு காரு, சுக சௌகரியங்களை பெருக்கிக் கொள்வது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் நிறைய தடைகளை கொடுத்து கொண்டிருந்தாலும் இப்பொழுது கல்வியில், இல்லை உங்கள் ப்ரொஃபஷனில், உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் நல்லா திறன்பட செயல்பட்டு உங்களுடைய நிலையில் வந்து ஒரு முன்னேற்றத்தை காண்பது, நல்ல தொழில் மேன்மை, உத்தியோக மேன்மை, இந்த காலகட்டம் நல்ல ஒரு பொருளாதார ஏற்றம். வாழ்வில் வந்து ஒரு அடிப்படையில் இருக்கிறோன்றவங்களாம் கூட கொஞ்சம் ஒரு அப்பு மேலே வரலது. இந்த காலகட்டம் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா 5ஆம் அதிபதிக்கு ராசி அதிபதியோடைய பார்வை வந்து ரொம்ப அருமையாக கிடச்சிரும். ஏன்னா 9ஆம் அதிபதியும் அப்படியே மாதத்தில் இந்த மாதம் சுற்றி வரும்போது இவங்க கனெக்டிவிட்டி ஆகிடுவாங்க. இந்த 1, 5, 9 இவங்களுடைய சேர்க்கை வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்குன்னு சொல்லலாம். நிறைய வந்து இது வரைக்கும் ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், திருமண உறவில் மனக்கசப்புலாம் இருந்ததுன்னா இந்த காலகட்டம் வந்து அதை உணர்ந்து எதிர்த்தரப்பு புரிந்து ஒரு குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம் இதெல்லாம் அந்த காலகட்டம் ஏற்படுவது. நல்ல வந்து ஒரு தொழிலுக்காக ஒரு பிரயாணம், அதனால் ஒரு லாபம், வயதானவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம். இது வரைக்கும் ஒரு உடல் சுகக்குறைவினமாக இருந்தது, ஒரு பித்தம் சம்மந்தமாக, ஒரு வாதம் சம்மந்தமாக, ஒரு கபம் சம்மந்தமாக எங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்து கொண்டு இருக்குது. இல்லை போனோமா ஒரு கால் வந்து கொஞ்சம் நான் எக்ஸசைஸ் பண்ண போனேன், நான் அந்த நேரத்தில் வந்து ஸ்கிட் ஆகி என்னுடைய ஜவ்வு வந்து முட்டியில் இதுவாகிடுச்சு அப்படின்றவங்களுக்கு கூட எல்லா விதமான ஒரு ஆரோக்கிய குறைபாட்டிலேருந்து உங்களுக்கு அதிலேருந்து விடுபடுவது. வாய் வார்த்தையில் மட்டும் கவனம் வச்சுக்கோங்க, தேவையில்லாமல் கோவப்படாதீங்க, கோவத்தை மட்டும் கொஞ்சம் குறைத்து நிதானமாக இந்த மாதம், ஏன்னா மாத பிற்பகுதியில் வந்து அவர் 2ஆம் இடத்துக்கும் சென்றுடுவார். அப்போ நம்ம ராசியிலையும் இருக்கும் பொழுதும் கொஞ்சம் தன்மையாக எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் பக்குவத்தை மட்டும் மேற்கொண்டால் போதும். விருச்சிகத்துக்கு நல்ல தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு, உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு மைக்ரேஷன், மாணவர்களுக்கு நல்ல கல்வி, உங்களுக்கான கல்வி முன்னேற்றம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஹாப்பி கொடுக்கும். இது வரைக்கும் வந்து புத்திர பாக்கியம் இல்லை, குழந்தைகளுக்காக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், அவங்களுக்கு ஒன்றும் செஞ்சு கொடுக்க முடியல அப்படின்றவங்களுக்கெல்லாம் நல்ல எல்லா வகையிலையுமே இது வரைக்கும் புலம்பன விருச்சகத்துக்கு இப்போ வந்து எல்லா ரொம்ப சிறப்பான பலன்கள். எண்ணத்தில் கவனம் இருக்கணும், கோபத்தில் கொஞ்சம் ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதும் சந்தேகம் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக கடைபிடிக்கும் பொழுது, ரொம்ப பக்குவமாக செல்லும் பொழுது, அனைவரையும் அன்பால் அரவணைத்து செல்லும் பொழுது, சந்தேகத்தை தீர்க்கும் பொழுது, உங்களை பற்றி நிறைய பேர் காசிப் பேசுகிறவன் பேச போகிறான், வைத்தறிச்சல் படுறவன் பட போகிறான். ஏன்னா யாருமே வாழாத வாழ்க்கையை விருச்சகம் வாழும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய கேட்டை அப்பேற்பட்ட ஒரு இந்திரனுடைய அம்சம் கொண்டது. இந்திரனுடைய பதவிக்கு தானே எல்லாருமே போட்டி, இந்த அரக்கன்கள்லாம் அதுக்கு தானே வருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப பொறுமை நிதானத்தை மட்டும் கடைபிடித்தா போதும். இந்த மாதம் நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிவ வழிபாடு. பழமையான சிவ ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது. உங்கள் ஜாதகத்தை வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க, அந்த சிவ ஆலயத்தில் பிரம்மாவுடைய சன்னதி இருக்கும், அதில் வைத்து வணங்கி எனக்கு நீங்கள் தான் வந்து என்னுடைய தலையெழுத்தை மாற்றி கொடுத்து இனி வரும் காலங்களில் ரொம்ப சிறப்பான ஒரு நகர்வு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. அப்படி இல்லையா, திருச்செந்தூரிலேயே குருவாக இருக்கும் என் வள்ளல் முருகப்பெருமானை
வணங்கும் பொழுது உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலை ஒரு 9 முறை சொல்லி ஒரு 3 நெய் தீபங்கள் வியாழந்தோறும் ஏற்றி வழிபடும் பொழுது விருச்சகம் மிகச் சிறப்பான பலன்களை கண்கூடாக காணும். விருச்சக ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.